அடுத்ததான் வந்து இந்த கம்யூனிகேஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. பேசிக்காக எந்தெந்த டைமில் எந்தெந்த நேரத்தில் வந்துட்டு பைலட்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பிளைன் எப்படி மூவ் ஆயிருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயில் எல்லாம் போகாமல் முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா 7:55க்கு இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு டாக்ஸி கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8:07க்கு வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு ரன்வே 23லேருந்து. 8:09க்கு மேடே கால் வந்து பைலட் கொடுத்துருக்காரு. ஸோ இது டைம் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. 7:55 அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் 8:07க்கு வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அங்கேருந்து 2 நிமிஷத்துல மேடே கால் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நிமிஷத்துலேருந்து ஒரு சில வினாடிகள்லேயே ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்றத கிளியரா சொல்லியிருக்காங்க. பேசிக்கா இந்த பிளைன்ல 2 ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர் இருக்கும். இதுவும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பேசியிருக்கோம். ஒன்னு வந்து டெயில் பார்ட்ல இருக்கும், இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் பார்ட்ல இருக்கும். இந்த ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டரோட இமேஜும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப டேமேஜான பொசிஷன்ல தான் இருந்திருக்கு, நல்லா எரிஞ்சு போயிருந்திருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வருது இந்த இமேஜ் பார்க்கும்போதே. அண்ட் இந்த ஃபிளைட் டேட்டா ரெக்கார்டர்லேருந்து கிடைச்ச ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அகெயின் வந்து ஃபியூல் சுவிட்ச் பற்றி தான். ஸோ பேசிக்காக இது என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு, நல்ல மேக்ஸிமம் ஏர் ஸ்பீடில் 180 knotsல வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. எப்போன்னு பார்த்தோன்னா 8:08க்கு. அங்கேருந்து இமீடியட்டாகவே வந்து இன்ஜின் 1 and 2க்கு போகிற ஃபியூல் சுவிட்சஸ் வந்து கட் ஆஃப் ஆயிருக்கு. இங்கே நம்ம இன்னொன்று மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபியூயல் சுவிட்சஸ் வந்து இன்ஜின் 1க்கும் இன்ஜின் 2க்கும் தனித்தனியாக 2 ஸ்விட்ச் இருந்திருக்கு. அந்த 2 ஸ்விட்சுமே ஒரே டைமில் ஆஃப் ஆகல. ஃபர்ஸ்ட் ஒரு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு, அப்புறம் ஒரு செகண்ட்க்கு அப்புறமா இன்னொரு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் வேணும்னே பைலட்ஸ் வந்து இதை ஆஃப் பண்ணியிருப்பாங்களா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு.